திரு சம்பத்தையா அவர்கள், இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். நாட்டோடைய பாதுகாப்பு அப்படின்ற போது இராணுவத்திற்கு சீரோடியில் இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்க எல்லாருமே தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒரு முக்கியமான ஃபேக்ட் நம்ம பாரதத்தை பற்றி கவனிக்கணும். 1947 நம்ம சுதந்திரம் வாங்குகிறோம். சுதந்திரம் வாங்கி 3 மாத காலத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போர் நம்ம ஆரம்பிக்கிறோம். காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட இந்திய படைகள் போய் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் இறங்கி அதன் பிறகு காஷ்மீரோடைய 3ல் 2 பகுதியை மீட்டெடுக்கிறோம். ஒரு பகுதி இன்னும் பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. வெகு விரைவில் அதுவும் மீட்டெடுக்கப்படும். அந்த சமயத்தில் ஆரம்பித்து நிகழ்காலம் இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா 47, 62, 65, 71, 1999, 1985 பஞ்சாபில் தொடங்கப்பட்ட தீவிரவாதம், 90களில் காஷ்மீரில் தொடங்கப்பட்ட தீவிரவாதம், 5 யுத்தங்கள், 2 கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன். 5 யுத்தங்களை ஒரு 80 வருட காலங்களில் சந்தித்த எந்த நாடுமே ஒன்றாக இருந்ததா சரித்திரமே கிடையாது. எத்தனை ஹிஸ்ட்ரி புக்கை வேணாலும் நீ எங்கே வேணாலும் போய் பாருங்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் ஒரு வேர் இருக்குது, ஒரு ஆணி வேர் இருக்குது. ஐயா சொல்லியிருந்தாங்க. இப்போது ஆப்கானிஸ்தான் இராணுவத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தது நம்ம தான். இதே சென்னையில் இருக்க ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள், பெண் வீரர்கள், அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் நானே சில டைம் நேரில் சந்தித்து இது பண்ணியிருக்கேன். ஒரு 2.5 லட்சம் பேர் அவங்க இருக்கிறாங்க. தாலிபான்களுடைய மொத்த எண்ணிக்கை 70,000 பேர். தாலிபான்கள் படையெடுத்து காபூலை நோக்கி வராங்க. இவங்ககிட்ட இருந்தது அனைத்து ஆயுதங்கள், அவங்க போட்டிருக்கக்கூடிய சீருடைகள் எல்லாமே அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் வெப்பன். உலகத்தோடைய வல்லரசு நாடான அமெரிக்கா ஆயுதங்கள், உலகத்தோடைய ஒரு மிக வலிமையான இராணுவமான இந்திய இராணுவத்தோடைய பயிற்சி, இது அத்தனையும் இருந்து ஒரு சண்டை கூட போடாமல் அந்த இராணுவம் சரணடைஞ்சதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கலாச்சாரம் கிடையாது, தர்மம். நம்ம கலாச்சாரம்னு சொல்லும்போது அதில் தர்மா அப்படின்றது இருக்குது. போர் தொழில், அந்த போர் தொழிலில் எதிரியை வீழ்த்துறது, எதிரியை கொல்றது, என் நாட்டுக்கு எதிராக நிற்கிறவனை சிதைக்கிறது என்னுடைய தர்மம். நான் அந்த பணிக்காலங்களில் இருந்த வரைக்கும் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய நான் என்னோட சுய பச்சாதாபம் பார்த்துக்கிட்டோ, இல்லை யாரையோ பார்த்து கருணையை பார்த்து, இல்லை நான் என்னோட ஒரு சித்தாந்தம் வச்சோ, அது எந்த சித்தாந்தம் வேணாமல் இருக்கலாம், அந்த சித்தாந்தத்தெல்லாம் ஓரம் வச்சுட்டு நாடுன்னு வரும்போது அந்த நாட்டுக்காக நின்று சண்டை போடக்கூடியதுக்கு 3 விஷயம் நம்ம இராணுவத்தோட அடிப்படை கட்டமைப்பு இருக்குது. நாம், நமக், நிஷான். நாம் அப்படின்றது நம்ம பெட்டாலியனோடைய பேர், என்னோட பெட்டாலியன். நமக் அப்படின்றது இந்த நாட்டோடைய உப்பை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா இராணுவத்துக்கு ரேஷன் கொடுக்கறது யார்? அரசாங்கம். அரசாங்கம் எங்கேருந்து கொடுக்குது? வரிப்பணம். அந்த வரிப்பணத்தை யார் கொடுக்குறீங்க? நீங்கள், நான். ஸோ உங்களுடைய உப்பு. 3வது நிஷான், என்னுடைய அடையாளம். நாடு, நான் சாப்பிட்ட உப்பு, என்னோட அடையாளம். இந்த இடத்துல வரலாற்று அப்படியே இந்த 5 வருட யுத்தத்தை திரும்பி பாருங்கள். ஒரு சில இன்சிடென்ட்ஸ், ஒரு சில தனிநபர்கள் பண்ணியிருக்கலாம். அதை தவிர நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புறம் முதுகு விட்டு ஓடினதாக நம்ம சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது. இதற்கு உதாரணம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, மேஜர் ஷைத்தான் சிங் 1962 சீனாவுடைய பார்டர், சீனாவுடைய துருப்புக்கள் ஃப்ளட் கேட் ஓப்பன் பண்ண மாதிரி, ஒரு மடை திறந்து ஒரு 6 பாருங்க, நம்ம டேமை திறந்து விடுறாங்க பாருங்கள், திறந்து போது தண்ணி வர மாதிரி வராங்க உள்ள. நம்மளுடைய படைப்பிரிவில் ஒரு சொற்பமாக ஒரு 30 பேர், ஒரு பிளட்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க, 30 வீரர்கள் ஒரு அதிகாரியோட தலைமையில் அங்கே நிற்கிறாங்க. சுற்றி எல்லா இடமும் எல்லா வீரர்களும் கொல்லப்பட்டாங்க. மேஜர் ஷைத்தான் சிங் அந்த இடத்துல போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறாரு. அவர் கூட ஒரு 20 வீரர்கள் இருக்கிறாங்க. எதிர்த்தாப்பில் வரக்கூடிய இராணுவம் ஒரு 20,000 பேர் வராங்க. இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல போய் நிறுத்தி யோசிச்சு பாருங்கள்.
அப்படிப்பட்ட படைப்பிரிவு வரும்பொழுது சீனாவுடைய இராணுவத்தால் உள்ளே வர முடியுது அந்த பகுதிகளில், வடகிழக்கில். ஆனால் ஒரு 200 மீட்டர் இடத்த மட்டும் அவங்க தாண்ட முடியல. எவ்வளோ வீரர்கள் கிட்ட போகிறாங்களோ அவங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கிட்ட இருந்தது ஒரு செல்ஃப் லோடிங் ரைஃபிள், ஒரு இதுவும் நம்ம இது பண்ணி தான் போடணும். அவருடைய துணையாக இருந்த ஒரு 2 வீரர்கள் அந்த போஸ்ட்டை அவங்களால கிராஸ் பண்ணவே முடியல. எவ்வளோ பேர் இறக்குறாங்களோ அவங்க துப்பாக்கி எடுத்து திரும்ப திரும்ப சண்டை போட்டு அவர் உடம்புல எத்தனை குண்டு இருக்குன்னு கூட, எத்தனை குண்டு பாஞ்சிருக்குன்னு கூட எண்ண முடியாது. அவருடைய வாட்டர் பாட்டில் இன்றைக்குமே மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மறக்காமல் இளையத்தலைமுறையினர், உங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய பசங்க மறக்காமல் கூகுள் பண்ணி அந்த இமேஜை எடுத்து உங்களுடைய சக மாணவர்களுக்கு காமிங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு காமிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு காமிங்க. அந்த வாட்டர் பாட்டில் வந்து இடுப்பில் இருக்கும். அந்த இடுப்பில் அந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அத்தனை குண்டு போயிருக்கும். அதையும் மீறி அவர் வீழ்த்திய சீன வீரர்களுடைய எண்ணிக்கை சீனா அஃபிஷியலாக சொன்னது 200க்கும் அதிகமாக. இது ஆக்ட் ஆஃப் ஹீரோயிசம் கிடையாது. திரைப்படங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய நடிகர்கள் பறந்து சுட்டு கீழே விழுந்து திரும்ப வானத்துக்கு போய் அங்கேருந்து திரும்ப குதிக்கும். ஏன்னா அவங்கள நோக்கி சுடக்கூடிய எந்த தோட்டாவும் உண்மையானது கிடையாது. அவங்க திரும்ப சண்டை போடக்கூடிய எதுவுமே அதில் உண்மை கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு திரைப்படம். நிஜ வாழ்க்கையில் அது கிடையாது. இதை நான் ஏன் மேஜர் ஷைதான் சிங் அவருடைய உதாரணத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இந்த 5 யுத்தங்களை சந்தித்து அதில் 4ல் வெற்றியை பெற்று இன்றைக்கி இந்த நாடு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம் நமக் ஆர் நிஷான், இந்த 3 அடையாளம் தான். இந்த நாட்டோடைய உப்பு, என்னுடைய பெட்டாலியன், இந்த கொடி என்னைக்காக இருந்தாலும் என் உயிர் போகலாம், இன்னும் 1000 பேர் வரலாம், நான் தோக்கலாம், இன்னும் 1000 பேர் வரலாம், என்ன நடந்தாலும் அந்த வீரனுடைய மன உறுதி, வில்லிங்னஸ் டு ஃபைட், வில் டு ஃபைட். அப்படியே நிகழ்காலத்துக்கு வாங்க. ஆப்கானிஸ்தான் இராணுவம் ஜென்ரலாக என்னை வந்து சொல்லுவாங்க, ஆப்கானிய இராணுவ அதிகாரிகள் இது பண்ணும்போது கிண்டல் பண்ணிக்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு 6 அடி மினிமம் ஹைட் அவங்க இருப்பாங்க. நான் 5 அடி 6 அவங்களும். இவங்க கூடலாம் சண்டை வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ஈஸியாக நம்மளை இது பண்ணிடுவாங்க பண்ணிட்டு. ஹைட்டோ வெயிட்டோ உங்களோட உடல் தகுதியோ அதெல்லாம் கிடையாது. மன உறுதியில் வேணும். அந்த மன உறுதியும் நாட்டுப்பற்று, அந்த நாட்டுப்பற்று இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இராணுவம் மட்டும்தான் உங்களை, நம்மளை, எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த வலிமை இருக்குது. அந்த கலாச்சாரம், அந்த ட்ரெடிஷன், அந்த தலைமுறையாக நம்ம வீரர்களுடைய வருகை அப்படின்றது இன்றைக்கும் ஒரு துளி மாறாமல் அப்படியே இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரேலியில் போய் பாருங்கள். அக்னிபத் வீரர்கள் வரும்போது நீங்கள் போய் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரேலி விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. இங்கே பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்ததுன்னா தயவுசெய்து போய் கவர் பண்ணுங்க. ஒரு முறை ஒரு 150 அக்னி வீரர்களை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இராணுவ வீரர்களில் 150 பேர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த 150 பேருக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலிக்கு வரக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர். திருவண்ணாமலையில் நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரேலிக்கு போயிருந்த போது கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்தாங்க. அதன் பிறகு உடல் தகுதி, ஹைட்டு, வெயிட்டு, கண் பார்வை திறன் இதெல்லாம் போட்டு ஃபில்டர் பண்ணி எல்லாம் போட்டு வடிகட்டி எடுக்கக்கூடியது ஒரு 150 பேர். அந்த 150 பேர் இங்கேருந்து வெலிங்டனில் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டருக்கு பயிற்சிக்கு போன பிறகு அதில் முதல் ஒரு மாத காலத்தில் ஒரு 20-30 பேர் வெளியில் போவாங்க. ஒரு 10 பேருக்கு காயம்படும். கடைசியாக தேர்ந்து சல்லடை போட்டு எடுக்கிறது 100 வீரர்கள். கட்டாய இராணுவ சேவை அப்படின்றத இராணுவத்தில் இருந்து நாங்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம், வீரத்தையும் மன உறுதியும் நீங்கள் என்றைக்குமே கட்டாயப்படுத்த முடியாது. சீனா போன்ற எண்ணிக்கை இல்லை இராணுவம் நம்மளது கிடையாது. சீனாவில் நீங்கள் காலேஜுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் 2 வருட இராணுவ பயிற்சி, இராணுவ சேவை அப்படின்றது கட்டாயம். அது இல்லாமல் உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் கிடைக்காது, உங்களுக்கு எந்த விதமான அரசு சலுகையும் கிடைக்காது. கை கால் ஊனமால் இருந்தாலும் ஒழிய நீங்கள் இராணுவ சேவை அப்படின்றது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ சீனாவை எண்ணிக்கையில் 23 லட்சம் பேர் சீன வீரர்கள் இருக்கிறாங்க, நம்ம 12 லட்சம் பேர் தான் இருக்கோம், நம்ம எண்ணிக்கையில் நம்ம வந்து சீனா பெருசாக இருக்காங்கன்றத சோஷியல் மீடியா நரேட்டிவை கணக்கில் வச்சுக்காதீங்க. தயவுசெய்து அதை கணக்கில் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே 10 சிங்கம் ஒன்றா நிற்கிறதுக்கும் 1000 ஓநாய்கள் ஒன்றா நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்றைக்குமே சிங்கத்தையும் ஓநாயையும் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. சீனா 1961-62 அந்த யுத்தத்தில் நம்ம தோற்றோம். அந்த வரலாற்று கரை இந்திய இராணுவத்து மேலே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது.
அந்த வரலாற்று கரையும் மாற்றுறதற்கான ஒரு தருணம் வரும்போது அதையும் நம்ம கண்ணெதிரில் பார்ப்போம். அதை கண்ணெதிரில் பார்க்காதவங்க நான் போய் சேர்ந்துடலாம், நீங்கள் போய் சேர்ந்துடலாம், யார் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அந்த இராணுவ அந்த போரில் நம்ம வீரர்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அடிப்படையான தேவை கூட அன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. இராணுவமே தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு சோஷியலிஸ்ட் சிந்தனையில் தான் இன்றைக்கி வாழ்ந்த காலம் இருந்துச்சு நம்ம. ஸோ இராணுவம் அப்படின்றது 62 நம்ம தோக்குறோம். அதன் பிறகு இதை பயன்படுத்திக்கிட்டு 65 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பாகிஸ்தான் ஒரு வேலையை பண்ணாங்க. வீக்கான அரசாங்கம், ஒரு வீக்கான தலைவர், ஒரு தோத்த இராணுவம், இதுதான் சரியான தருணம்னு சொல்லி சரியான பாடத்தை அன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுத்தோம் 65. அதன் பிறகு 71 பாகிஸ்தான் பங்களாதேஷ் நம்ம பிரித்து ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுத்தோம். உலகத்தோடைய அதாவது உலக போருக்கு பிறகு இருக்கக்கூடிய வரலாற்றில் 13 நாடுகள் ஒரு யுத்தம் நடந்து அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய வல்லரசு இந்தியாவை எதிர்த்து நின்று அவங்களுடைய 7 பசிபிக் ஃப்ளீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்க்கப்பலை இந்தியாவுக்கு எதிராக கல்கட்டாவிலேருந்து ஒரு 600 நாட்டுகள் மேலே தூரத்தில் நிறுத்தி வைக்கும்போது 13 நாட்களுக்குள்ள 93,000 வீரர்களை சரணடைய செய்து ஒரு புது சுதந்திர நாட்டை உருவாக்கி கொடுத்தது தான் இந்தியாவோட வரலாற்றோட மிக முக்கியமான தருணம். அதற்கு முன்னாடி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியானா இவங்க எப்படி காமிப்பாங்கன்னா பிபிசியோட ஒரு டாக்குமெண்ட்ரியில் தாராவி அப்படியே கங்கை, அழுக்கான கங்கை, பாம்பாட்டிகள் 2 பேர், ஒரு ஏழை மக்கள் அப்படியே காமிச்சு இதுதான் இந்தியா அப்படின்வாங்க. இது உளவியல் ரீதியான போர். நாமளே அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்தியா அப்படி தான், இந்தியா அப்படி தான், இந்தியா அப்படி தான்ட்டு. சமீபமாக ஒரு காணொலி வைரல் ஆச்சு, நம்ம பார்த்துருப்போம். ட்ரெயினில் 2 பேர் உடச்சி இந்த கும்மேளாக்கு போகும்போது போகிறாங்க. என்கிட்டே பல பேர் கேள்வி கேட்டாங்க, இவங்கெல்லாம் வடக்கில் இப்படி தான் இருப்பாங்களான்ட்டு. அடிப்படை கணிதம் தெரிந்த யாருக்காவது நம்ம இதை போட்டு பார்க்கணும் அப்படின்ற போது ஒரு ஃபேக்ட்ரி நடத்தக்கூடிய எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க, சேஃப்டி இன்சிடென்ட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோம், எத்தனை மணி நேரம் எத்தனை ஒர்க்கர்ஸு எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க அதை டினாமினேட்டரில் போடுவோம், கரெக்டுங்களா? எத்தனை மாதிரி சேஃப்டி இன்சிடென்ட்டை நியூமினேட்டரில் போடுவோம். 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகத்திலேயே ஒன்று கூடக்கூடிய ஒரே இடம். இந்த மாதிரி ஒரு 3-4 இன்சிடெண்ட்டோட வீடியோவை எடுத்து வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள தரக்கட்டுப்பாடு சான்றிதழ் கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனம்ன்றது பாருங்கள். ஒரு சாதாரண கோவில் திருவிழாவில் கூட ஒரு 3 பிட்பாக்கெட் இன்சிடென்ட் நடக்கும். 2 பேர் பர்ஸை தொலைப்பாங்க, 2 பேர் மொபைலை தொலைப்பாங்க. இந்த சமூக விரோதிகள் யாராவது சில விஷயங்கள் பண்ணுவாங்க. 54 கோடி பேர். இதை ஏன் இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மேலே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது வரக்கூடிய காலங்களில் இன்னும் வீரியம் அதிகமாகி உங்கள் மேலே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் அப்படின்றது உளவியல் ரீதியான போர், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். நம்ம இப்போ இங்கே ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, பிரமுகர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயத்த சொன்னேன். ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு காணொலி வந்துச்சு, வாட்ஸ்அப்லலாம் பயங்கர வைரல் ஆச்சு. சீனா 6வது தலைமுறை விமானத்தை வந்து தயாரிச்சிட்டாங்க, 6வது தலைமுறை விமானத்தை. நாம் இங்கே கும்பமேளால மணி ஆடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் மீம்ஸு. இது உடனடியாக வைரலாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை நம்ம நாட்டில்னா, ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கோ இல்லை ஒரு பிரதமரை எதிர்க்கிறதுக்கும் நாட்டை எதிர்க்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கட்சி ரீதியாக நம்ம யாரை என்ன வேணால் எதிர்த்துக்கலாம், அது கருத்து சுதந்திரம். அரசியல், பிரதமர் எனக்கு பிடிக்காமல் போகலாம், அவரை நான் விமர்சனம் பண்ணலாம், அது என்னோட உரிமை. நாட்டை எதிர்க்கிறது அப்படின்றது வேறு. இந்த இடத்துல தான் நம்ம மிக்ஸ் ஆகி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிதர்சனமான உண்மை என்னென்னா, சீனாவுடைய 4வது தலைமுறை விமானமே இது வரைக்கும் போர் அனுபவம் இல்லாதது, எந்த இடத்துலையுமே அவங்க காமிச்சது கிடையாது. அவங்களுடைய 5ஆம் தலைமுறை விமானத்துடைய இன்ஜினுடைய ஆயுட்காலம் அப்படின்றது 80 மணி நேரத்துலேருந்து 100 மணி நேரம். நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய Su-30 MKI அப்படின்ற அந்த விமானத்துடைய இன்ஜின் ஆயுட்காலம் அப்படின்றது 6000 மணி நேரம். இப்போ அந்த 6வது தலைமுறை விமானத்தை இவங்க தயாரிச்சிட்டாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நம்ம அதை பண்ண, இது உளவியல் ரீதியான போர். இந்த உளவியல் ரீதியான போர் உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், டெலகிராம் மூலியமாகவும், நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமாகவும் உங்கள் கிட்ட திரும்ப 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 வரும்பொழுது நமக்கே ஒரு சந்தேகம் வரும், உண்மையாக நம்ம
அவ்வளோதானா நம்ம சீனாவுடைய போர் வந்துச்சுன்னா அவ்வளோதானா நம்ம அப்படின்ட்டு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சீனாவுடைய காம்படிஷன் யார்? அமெரிக்கா. அமெரிக்கா தான் இன்றைக்கி நம்பர் 1. உலகத்துடைய சர்வ வல்லமை படைத்த ஒரு நாடு. ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னோன்னா அமெரிக்காவை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அந்த நாட்டுக்கு 850 மிலிட்ரி பேசஸ் இருக்குது உலகம் முழுக்க. அந்த நாடு நினச்சதுன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் நினச்சதுன்னா, எந்த நாட்டு மேலேயும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே போர் தொடுக்க முடியும். அந்த வல்லமை இருக்கக்கூடிய ஒரே நாடு தான் நம்ம சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவோம். சைனா இப்போ அவங்க கூட கம்பீட் பண்ணுறாங்க பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக. இப்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி. அமெரிக்காவுடைய சபாநாயகர் நான்சி பெலோசி இவங்க போய் தாய்வானில் தரையிறங்குறாங்க. தாய்வான் வந்து சீனாவுடைய ஒரு பகுதி, எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது, நாங்கள் போரே துவங்கிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்க போய் தரையிறங்குறாங்க. சீனாவுடைய இராணுவ விமானங்கள் பறக்க விடப்பட்டுச்சு. ஒரு தாய்வானை சுற்றி ஒரு 30 போர்க்கப்பல்கள், ஏவுகணைகள் எல்லாமே சுற்றி வளைச்சாங்க. அதன் பிறகு அதை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நான்சி பெலோசி பெரிய லெவல் எதுவும் பேசாமல் திரும்ப போனாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுடைய 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அங்கே பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. அப்போ அமெரிக்கா என்ன முடிவு பண்ணாங்க பைடன் அரசாங்கம்னா, நோ டைரக்ட் கன்ஃபரன்டேஷன், நேரடியாக சீனா கிட்ட மோத வேணான்னு சொல்லிட்டு. இதே சீன இராணுவத்தை கல்வானில் நேருக்கு நேர் நின்று சந்தித்து, நம்ம 20 வீரர்களை இழந்தோம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்ம 20 வீரர்களை இழந்த அன்னைக்கு விடிய காலையில் இழந்ததை 10 மணிக்கு நம்ம செய்தியாக அறிவித்தோம். அந்த இறந்த 20 மகாவீரர்களுக்கும் உண்டான அனைத்து அரசு மரியாதையும் செய்யப்பட்டுச்சு. நம்ம ஊரை சேர்ந்த அவல்தார் பழனி அவர்கள், தெலுங்கானாவை சேர்ந்த கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள், இந்தியா முழுக்க இருந்த வீரர்களை, ஆமாம் என் வீரர்கள் இறந்தார்கள், அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான மரியாதைகளையும் நாங்கள் செய்வோம்னு சொல்லி நம்ம வந்து அரசாங்கம் எந்த விதமான ஒளிவு மறைவின்றி எனக்கு சொன்னாங்க. நாடே கொந்தளிச்சது. அதோட காணொலிகள் இப்போது இன்னும் வரக்கூடிய காலங்களில் வெளியில் வரும். பாருங்கள், உண்மையாக அங்கே என்ன நடந்ததுன்றதுக்கான சில காணொலிகள்லாம் வெளியில் வரும். சைனீஸ் நரேட்டிவ் வரும். நம்மளும் நிறைய வீடியோ வச்சுருக்கோம், நீங்கள் பாருங்கள். நேருக்கு நேர் நின்று 300 சீன வீரர்கள், இந்த பக்கம் வந்து 30லேருந்து 40 இந்திய வீரர்கள், ஃபர்ஸ்ட் பிகார் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க, கையில் என்ன கிடையாது, துப்பாக்கியால் சுட முடியாது. இது துப்பாக்கியால் சுட்டால் இது ஒரு மிகப்பெரிய போராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துப்பாக்கி நமக்கு சுட தெரியாமல் கிடையாது. அந்த இடத்துலையும் நம்மளுடைய வீரர்கள் 10 மடங்கு அவங்க அதிகமாக வராங்க. கையில் கிடச்சது கல், அந்த யுத்தத்தை வந்து நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனை பேரை வீழ்த்தி, அதன் பிறகு சீனா ஒரு வாரம் கழித்து எங்களுடைய 4 வீரர்கள், ஒரு அதிகாரி, ஒரு கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி உட்பட 4 வீரர்கள் இதில் உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க நாட்டு மக்களுக்கு சொன்னாங்க. அமெரிக்காவுடைய உளவுத்துறை, ரஷ்யாவுடைய ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் கொடுத்த எஸ்டிமேட் வந்து 80லேருந்து 100 சீன வீரர்கள் அங்கே உயிரிழந்தாங்க அப்படின்றது தான். நம்ம 20, அவங்க 80, அது நம்பரில் கணக்கு கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதன் பிறகு 5 மாதம் கழித்து அருணாச்சல் பிரதேஷில் எல்லையில் இருக்கக்கூடிய யாங்ஸே அப்படின்ற ஒரு இடம், அந்த இராணுவ முகாமுக்கு சீனா இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு வராங்க. மேலே இருக்கக்கூடியது 30 வீரர்கள், தாக்க வரக்கூடிய சீன வீரர்கள். ஏன்னா ரொம்ப பனிமூட்டம் நடந்த பகுதி, நம்ம விசிபிலிட்டி ரொம்ப இருக்காது, தெர்மல் இமேஜரில் கூட அது தெளிவாக தெரியாது. விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு வந்தாங்க. வரும்போது அந்த தகவல் நமக்கு முதலே தெரியணுனால நம்மளை படைகளை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி, அப்போது அரசாங்கம் தெளிவாக ராஜ்நாத் சிங் அவர்கள்கிட்ட நம்ம படைத்தளபதி கேட்கும்போது, இராணுவ தளபதி கேட்கும்போது, என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஏன்னா இது சீனா, என்ன பண்ணலாம் அப்படின்ற போது இது ரொம்ப சீரியஸான விஷயமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான முடிவுகளை எந்த ஒரு அரசாங்கமும் தங்களுடைய கையில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, ஜோ உச்சித் சம்ஜோ ஆப் கரோ அப்படின்னு, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு. இந்த நிகழ்வில் யாங்ஸேயில் இந்திய வீரர்கள் அடித்த அடியில் 36 பேர் ஃப்ராக்சர். அங்கே சீன வீரர்கள் கழுத்தை திருப்பி கையை உடைச்சி பேக் பண்ணி கட்டு போட்டு அதன் பிறகு அவங்க வீரர்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அது தர்மம், அது போர் தர்மம், அது போர் தர்மம். சண்டை போடுறது போர் தர்மம். ஆனால் அவனும் ஒரு வீரன் தான், அவன் நாட்டுக்காக தான் சண்டை போடுறான். அவனை வந்து அந்த அந்த மரியாதையோடு நடத்த வேண்டியதும் நம்ம தர்மம். அதை திரும்ப செஞ்சு கொடுத்தோம். இதை வந்து ஒரு ரஷ்ய ஊடகம் கவர் பண்ணாங்க, ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு ஊடகம் கவர் பண்ணாங்க. அமெரிக்காவை வல்லரசுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வல்லரசு உடைய தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, சீனாவோட நேருக்கு நேர் மோத வேணாம், கொஞ்சம்
கன்ஃபரண்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இங்கே ஒரு இராணுவம் நேருக்கு நேர் மோதிச்சு. இந்த கடந்த 50 வருட வரலாற்றில் சீன இராணுவத்தை நேருக்கு நேர் நின்று மோதி ஓட விட்டது நாம மட்டும்தான். இந்த கடந்த 10 வருடத்தில் இராணுவம் ஒன்று தான், அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரன் ஒன்று தான், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி ஒன்று தான். ஆனால் அரசு, அந்த அரசில் முக்கியமாக இருக்கக்கூடிய தலைமை, அந்த தலைமைக்கு அந்த இராணுவத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, அந்த இராணுவமும் அந்த தலைமையின் மேல் நம்பிக்கை வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் இராணுவ தளபதிக்கு சொல்கிறார், ஜோ உச்சித் சம்ஜோ கரோ, உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ பண்ணுங்கன்ட்டு. இந்த மெசேஜை நம்ம சீனாவுக்கும் கொடுக்குறோம். நாளைக்கு திரும்ப இந்த மாதிரி நீங்கள் அட்வென்ச்சர்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா மேலே வரைக்கும் வந்து நாங்கள் முடிவு கொடுக்க மாட்டோம், எங்கள் கீழே இருக்கக்கூடிய படைத்தளபதி என்ன முடிவு செய்வாரோ அந்த முடிவு தான் நடக்கும்னு சொல்லி, அதற்கு பிறகு தான் நம்ம லோடட் மேகசின், நம்மளுடைய வீரர்களுடைய துப்பாக்கிகளில் லோட் பண்ணி மேகசினை கையில் ரெடியாக வச்சுருப்போம். இப்போ சீனா அந்த வேலையை பண்ணுறது கிடையாது. 13 நாடுகள் அவங்கள சுற்றி, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், கல் எடுத்து விடுறது, தண்ணி எடுத்தவங்க கப்பல்கள் மேலே அடிக்கிறது, ஏதாவது ஒரு நாடு சீனாவுக்கு நேருக்கு நேர் இதுக்கான பதிலடியை கொடுத்துச்சான்னு பாருங்கள். இன்றைக்கி அந்த பதிலடியை நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு புரிய வேண்டிய பாஷையில் நம்ம புரிய வைக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அன்னைக்கு இருந்த இந்தியா வேறு, இன்றைக்கி நாம் வந்து வேறு. யார்கிட்டையும் நம்ம அடிமையாக போய் அமெரிக்காவே இருந்தாலும் சரி, நம்ம வல்லரசு ஆகிட்டோமா? இல்லை. சைனாவோட நம்மளை விட ஒரு 5 மடங்கு நம்மளோட பெரிய பொருளாதாரம் சீனா. நம்மளை விட இராணுவ வலிமைன்னு எடுத்திங்கன்னா அவங்க செலவு பண்ணுறது $250 பில்லியன். நம்மளுடைய இராணுவ பட்ஜெட் அப்படின்றது $60 to $70 பில்லியன். நம்மளோட 5 மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இது கிடையாது. ஆனால் வெறும் பட்ஜெட் மட்டும், வெறும் ஆயுதங்கள் மட்டும் போரின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமானால் தாலிபன்களிடம் ஆப்கானிய இராணுவம் தோற்றிருக்கக்கூடாது. சிரியாவில் இருக்கக்கூடிய அல்-கொய்தாவிடம் அசாத் அவர்களுடைய இராணுவம் தோற்றிருக்கக்கூடாது. எடுத்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது கிடையாது. துப்பாக்கி, டெக்னாலஜி, தொழில்நுட்பம், ஏஐ, ஆளில்லா விமானங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த துப்பாக்கிக்கு பின்னாடி நிற்கக்கூடிய மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அக்னிபத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்கள், அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. இது நம்மளுடைய இராணுவம், இது எந்த கட்சியை சேர்ந்த இராணுவம் கிடையாது. ஆனால் அதில் வைக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்களுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க போய் ட்ராவல் பண்ணி அதோடைய உண்மைத்தன்மை என்ன, எது நல்லது எது கெட்டது பகுத்தாராயிரம் தான் நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியாத இல்லைன்னு சொல்கிறது பகுத்தறிவு கிடையாது, அதை நான் நம்ப மாட்டேன். அப்போது ஏன் அந்த அந்த ஒரு இடத்துல அவ்வளோ ஒரு எதிர்ப்பு, அவ்வளோ ஒரு பொய் பிரச்சாரம் வைக்குதுன்னு எதுக்கு வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இராணுவத்தோடைய, நம்ம நாட்டோட பாதுகாப்புடைய அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு நமக்கு அக்னிபத் அப்படின்ற திட்டம் மிக மிக அவசியம். அந்த திட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அதற்கான எதிர்ப்பை நம்ம பார்த்தோம். இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய நபர் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது எலெக்ஷனே தோத்தாலும் பரவாயில்ல, ஆட்சியிலே நீங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த முடிவை தயவுசெய்து பின்வாங்கிறாதீங்க. எலெக்ஷன் வரும், கட்சிகள் வரும், ஆட்சிகள் மாறும். வாஜ்பாய் ஐயா அன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸாக பார்லிமெண்ட்டில் சொன்னது, சர்க்கார் ஆத்தாக ஜாத்தாக, அரசு வந்து போயிட்டுருக்கும், பிரதமர்கள் மாறிட்டு இருப்பாங்க, கட்சிகள் மாறும், தேசம் என்றும் இங்கே தான் இருக்கும், தேச மக்கள் என்றும் இங்கே தான் இருப்பாங்கன்ட்டு. அந்த தேசத்துக்கு உண்டான சில கசப்பான, சில கடுமையான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய தருணம். உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடியது என்னென்னா, இந்த உளவியல் ரீதியான போரில் உங்களுக்கு எதிரி கண்ணில் தெரிய மாட்டான். உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நீங்கள் ஏன் சேனலை தான் பார்க்கணும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். தயவு செய்து நீங்களே இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சீனாவுடைய ஏதாவது ஒரு போர் விமானம், இப்போ சமீபமாக உக்ரைன் நம்ம ரஷ்யா போர் நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹமாஸ் இஸ்ரேலுடைய போர் போயிட்டு இருந்துச்சு. ஹவுத்திகள் பல கப்பல்களை தாக்க ஆரம்பித்தாங்க. இந்திய கடற்படை 3 முறை போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. அதில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு சீன கப்பல் இருக்கக்கூடிய சீன மாலை மீறியும் நம்ம தான் இது பண்ணாங்க. சீனாவுடைய ஒரு போர் கப்பல், சீனாவுடைய ஏதாவது ஒரு போர் விமானம் எங்கேயாவது போய் இறங்கி யாரையாவது காப்பாற்றிருக்குன்னு நீங்கள் ஒரு நியூஸ் எனக்கு காமிங்க. உங்கள்கிட்ட தான் 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை இருக்குல்ல, கொண்டு போய் நீங்கள் பார்க்க வேண்டியது தானே? கிடையாது. அவங்களுடைய வலிமையை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை, அது என்றைக்கும் பண்ணக்கூடாது. எதிரியோட வலிமையை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்றது என்னோட நீதிக்கு எதிரானது. நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் இங்கே அப்படின்னா,
உளவியல் ரீதியான போர். நாமோ பாம்பாட்டிகள், நாமோ வலிமையற்றவர்கள். இந்தியா ஒரு வலிமையற்றவர்கள் இருக்கக்கூடிய நாடு, இந்தியா ஒரு அசுத்தமான நாடு, இந்தியா அப்படின்றது ஒரு மோசமான நாடு அப்படின்ற நரேட்டிவை இவங்க திரும்ப 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 வேறு வேறு ரூபத்தில் கொண்டு வருவாங்க. எழுதி வச்சுக்கங்க, வரக்கூடிய ஹோலி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, 2 வாரம் தான் இருக்குது. இந்த ஹோலி பண்டிகையை எந்த அளவுக்கு தரக்குறைவாக விமர்சிப்பாங்க, அதற்கு உண்டான அந்த மீம்ஸ் போடுறது, வீடியோ போடுறதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் பார்ப்பீங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய யுத்தம். இப்போ நாட்டோடைய பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நிகழ்காலத்துக்கு வந்தோம்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்ட நாடு, அதாவது பாதுகாப்பு ரீதியாக நான் ஒரு பியூர் டிஃபென்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதாவது உலகத்தோடைய நம்ம என்ன சொல்லுவோம்னா த்ரெட் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பண்ணை நிலம் வச்சுருக்கீங்க, நீங்கள் சுற்றி உங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நீங்கள் வேலி போடணுன்னு அவசியமே கிடையாது. புதுசாக இருக்கிற இடத்துல போய் நீங்கள் நிலம் வாங்குறீங்க, வேலி போடுவீங்களா மாட்டுவீங்களா? கண்டிப்பாக வேலி போடுவோம். இதே நம்ம எங்கேயாவது பாலக்காடு கிட்ட, நம்ம மேட்டுப்பாளையம் கிட்ட, மேற்கு தொடர்ச்சி மலை கிட்ட போய் நம்ம வாங்குகிறோம், நீங்கள் பாதுகாப்பு வேலியும் போடுவீங்க, கேமராவும் வைப்பீங்க, முடிஞ்சால் மின்சார வேலியும் அங்கே அரசாங்கத்தை பர்மிஷன் வாங்கி சேர்த்து போடுவீங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஏன்னா எங்கே எந்த அச்சுறுத்தல் இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம இராணுவத்தை கட்டமைக்கணும், இது பண்ணணும். இது எல்லாமே இந்த சோஷியலிச சிந்தனையில் இராணுவம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? இராணுவம் தேவையா நம்மளுக்கு? இந்த மாதிரியான அறிவாளிகளுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, உலகத்திலேயே 2 பக்கம், ஒரு பக்கம் மேற்கு வடக்கு, இந்த பக்கம் வடக்கு வடகிழக்கு, 2 பக்கம் 2 நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாடு நம்ம தான். நம்ம நாட்டை கொண்டு போய் எங்கேயா மாற்றி வைக்க முடியுமானா வைக்க முடியாது. நம்மளுடைய பெற்றோர்கள், நம்ம கூட பிறக்கிறவங்க நம்ம முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய அண்டை நாடுகளை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா, இந்த பக்கம் ஒரு 170 அணு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, இந்த பக்கம் ஒரு 1500 அணு ஆயுதம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. 2மே இந்தியாவை பகையாக நோக்கக்கூடிய நாடு. பாகிஸ்தானுடைய பள்ளியில், பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ஸ்கூல் சிலபஸில் 4வது 5வது பாடப்புத்தகங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு, ஹிந்து எதிர்ப்பு அப்படின்றது அடிப்படையாக அங்கே கொடுக்கறது. நம்ம குழந்தைகள் வரும்போது இந்த 5வது 6வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் ஸ்கூலில் அடிக்கடி பண்ணுவாங்க. நாமளும் குழந்தைங்களை நீங்களாம் அங்கே அலங்காரித்து அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் பாரதியாரோ ஏதோ கொண்டு போவாங்க. அங்கே இருக்க ஸ்கூல் ப்ரோக்ராமில் சகஜமாக நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கொடியை எரிக்கிறது. இந்தியர்கள் அப்படின்னாலே ஒரு தொப்பையோட ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு தலையில் ஒரு பட்டை அடிச்சுக்கிட்டு அவங்க ஸ்கூலில் அப்படி தான் காமிப்பாங்க. இதை இந்த நாட்டை ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. இந்த ஒரு நடுவில் ஒரு தியரி சொல்லுவாங்க, ஒரே ரத்தம்பா, நாம அவங்களும் ஒரே ரத்தம் தான், ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்ட்டு. தயவுசெய்து இந்த கதையில் நம்பாதீங்க. லெஃப்டினன்ட் காலியா, இதே கார்கில் போரில் முதல்ல உயிர் துறந்த முதல் அதிகாரி அவர் தான். பெண்கள் இருக்கிறீங்க, குழந்தைங்க இருக்கீங்க, நான் அதை அப்படியே விவரிக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் டிப்ளமேட்டிக்காக வைக்க பார்க்குறேன். அந்த வீரன் பாகிஸ்தானால் வீரர்கள்லாம் கொல்லப்படுறான். போரில் என் உயிர் போகுது அப்படின்றது அது என்னுடைய தர்மம், கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அது என் நாட்டுக்காக நான் உயிர் துறக்கிறத விட நீங்கள் எத்தனை கோயில் போய் நான் எத்தனை படியேறி எத்தனை தர்மம் பண்ணாலும் அது எல்லாத்தோட மீறினது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தது தான். ஆனால் இந்த வீரனும் இறக்குறான். இந்த வீரன் இறந்த பிறகு அவனை உயிரோடு பிடிக்கிறாங்க, பிடிச்சி கஸ்டடியில் தான் அவனை கொல்றாங்க. அதுவே முதல்ல தப்பு. ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கண்கள் நோண்டி எடுக்கப்படுது. அவருடைய உடம்பில் ஒரு 200 சிகரெட் சூடு இருந்துச்சு. சால்ட்ரிங் பண்ணுற அயன் இருக்குது பார்த்தீங்களா, ஈயம் சால்ட்ரிங் பண்ணும் பார்த்தீங்களா, அது அவரோட காதில் இருந்துச்சு. ஒரு 200க்கும் அதிகமான கட்ஸ் இருந்துச்சு உடம்புல. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தாய் பிள்ளைகள் அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, இந்த கதையெல்லாம் நம்பாதீங்க. நேரில் நின்று அவங்கள பார்த்தவங்க, கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் 2007-09 நேரடியாக இந்த தீவிரவாதிகளை நான் பார்த்துருக்குறேன். ஈவு இறக்கம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. பாம்புக்கு பால் வாக்குறது கூட, பாம்பு கூட ஒரு தடவை தான் விஷம் கொத்திட்டு போகும். இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எதிரிகள் யாருன்றது நமக்கு தெரியணும்.
1000 வருட அடிமை வரலாறுல இப்போ சமீபமாக ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அதில் அந்த கடைசி 10 நிமிஷம் பார்த்து எல்லாம் கலங்குறாங்க. நான் இந்த பிஞ்சு மனசில் நிறைய பேர் என்னை பற்றி கமெண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் பாகிஸ்தான் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன வாய்க்கா தகராறா, எனக்கு என்ன பங்காளியா, ஒன்றும் கிடையாது. ஆனால் வரலாற்றை நம்ம மறந்துட்டு அந்த நாட்டோடைய அடையாளம் என்னன்றதை நம்ம மறந்துட்டோம்னா வரலாற்றில் என்ன தவறை நம்ம செஞ்சோமோ அதே தவிர நம்ம மீண்டும் செய்வோம். மீண்டும் அத்தனை 1000 உயிர்களை நம்ம பலி கொடுக்கணுமானா கிடையாது. அந்த நாடு நல்லபடியாக மாறுச்சு அப்படின்ற போது நானே வந்து உங்கள் முன்னாடி சொல்கிறேன், அந்த நாடு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அந்த நாடு மாறலாம் போகிறது கிடையாது. ஒரு 4வது 5வது படிக்கிற குழந்தைய கொண்டு போய் ஒரு நாட்டோட தேசிய கொடி எரித்து இந்த விஷத்தை கொண்டு போய் ஹிந்து எதிர்ப்பு, ஹிந்து எதிர்ப்பு, இந்துஸ்தான் எதிர்ப்புன்றதை நீங்கள் விதைக்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து இல்லை இந்தியா என்னுடைய இங்கேருந்து தான் நம்ம வந்தோம், நம்ம ஒரு தாய் பிள்ளைகள் அவங்க யாராவது சொல்கிறாங்களா? கிடையாது. இதே கார்கில் போரில் அவங்களுடைய வீரர்கள் கார்கில் உச்சி கடைசியாக நம்ம டைகர் ஹில்ல பிடிச்சோம். இந்த வீடியோ இன்றைக்கும் நெட்டில் இருக்குது, போய் பாருங்கள். டைகர் ஹில்ல பிடிச்சு அதில் ஒரு கடுமையான போர், ஜூன் மாதம் அந்த போர் முடிவுக்கு வருது. வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கி அந்த வெற்றி அறிவிக்கிறாரு. டைகர் ஹில்ல பிடிக்கும்போது அவங்களுடைய 30 வீரர்களுடைய சடலம் கடந்துச்சாங்க கார்கில்ல மலை மேலே. 16,000 17,000 அடி, 2 மாதம் கடுமையான சோர்வில் நம்ம வீரர்கள் இருக்கிறாங்க. கையை தூக்குறது கூட தெம்பு இருக்காது. கொல்றது நம்ம எதிரிகள். எந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கும் அந்த வீரன் மனசுலன்னு யோசிச்சு பாருங்க. அந்த உயரிய மலைப்பகுதிகளில் மண்ணு கூட கிடையாது, வெறும் கல் தான் இருக்காங்க. -17 டிகிரி நைட்டு டெம்பரேச்சர் அங்கே, சம்மர்ஸில் நான் சொல்கிறது 17 டிகிரி மைனஸ். இந்த இடத்துல நம்ம இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வீரரை கூப்பிட்டு அந்த இறுதி சடங்குக்கு இஸ்லாமிய முறைப்படி நமாஸ் படித்து அந்த வீரர்களுக்கு நல்லடக்கத்தை என்ஷோர் பண்ணி அந்த வீரர்கள் மேலே பாகிஸ்தான் கொடியை போற்றி அந்த கொடியை மடித்து நாம் பாகிஸ்தானுடைய வீரர்கள்ட்ட கொடுக்க மாட்டோம். அன்றைக்கி இருந்த ஜெனரல் பர்வேஷ் முஷரஃப் இந்த வீரர்களுடைய சடலங்களை திரும்ப எடுக்க மறந்துட்டாப்புல. இதுதான் நம்ம தர்மம். ஓநாய்க்கும் சிங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னது நான் இங்கே இதுக்காக தான் சொன்னேன். நம்மளுடைய ஒரு வீரனை எப்படி அவங்க நடத்தினாங்க. 93,000 பேர் சரண்டர் ஆனாங்க. மானக்ஷா அன்னைக்கு இராணுவ தளபதி ஒரே ஒரு ஆர்டரை சுத்து காலி பண்ணுங்க அப்படின்னா 50,000 பேர் அசால்ட்டாக தூக்கி கொண்டு இருக்க முடியும். நம்மளால் பண்ணலை. தர்மம் வாழுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்னி வரைக்கும் நம்ம இருக்கோம். இன்னி வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். அந்த சில டைம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதிரிங்க வீக்காக எடுத்துக்குவாங்க. தர்மத்தை வந்து வீக்னஸாக நம்ம எடுத்துக்கிறோம் சில இடத்துல. காஷ்மீரில் என்னோட டைமில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் வருவாங்க. வழி தவறி போன சில நம்மளோட இளைஞர்கள் சில தீவிரவாதத்துக்கு போவாங்க. ஒரு வீட்டை சரண்டு பண்ணுவோம். 200 மீட்டர் தூரம் கிட்ட போகும்போது இதே ஜன்னலில் உள்ளே இருக்கக்கூடிய இருட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதி ஒரு கையெறி குண்டு எடுத்து வெளில போட்டோன்னா நாங்கள் காலி. என் கூட இருக்கக்கூடிய வீரர்கள் காலி. எங்களோட ஆவரேஜ் ஏஜ் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 24 25 தான் இருக்கும். நான் போகும்போது எனக்கு 26 வயசு தான் நினைக்கிறேன். அப்போ 2006, ஆமாம் 2006-7 காலங்களில். இந்த டைமில் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதி அவன் நம்ம நாட்டை சேர்ந்தவனாக இருந்தால், ஒரு காஷ்மீரி இளைஞனாக இருந்தால், அந்த கடைசி முறை நாங்கள் மைக் எடுத்து கூப்பிடுவோம். அவங்க அம்மா அப்பாவை யாரையா கூப்பிட்டு பேச வைப்போம். தயவு செய்து ஆயுதத்தை கீழே வச்சுட்டு வெளியில் வா ராஜா, சரண்டர் ஆகிடு, யாரும் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் கேஸ் கூட கிடையாது. நீ சரண்டராகு, இது வந்து நீ மூடத்தனத்தில் போயிருக்க, உன்னை யாரோ மூட சேவை செய்திருக்காங்க அப்படின்ட்டு. உலகத்தில் ஒரு இராணுவம், இஸ்ரேலிய இராணுவம் எப்படி உள்ளே போய் எப்படி கொன்னாங்கன்றதை பாருங்கள். 67,000 பேர் இறந்தாங்க. இப்போது காசாவில் ஒரு 15,000 பேர் குழந்தைகள். ஈவிரக்கம்லாம் எந்த இராணுவத்துக்குமே இருக்காது. ஆனால் நாமும் இன்றைக்கும் காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ரத்தமாக இருந்து, ஓகே நம்ம ஒரு 10 நம்ம குழந்தைகளாக வளர்க்குறவங்க தப்பி வழி மாறி போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு தெரிஞ்சதுன்னா அது வேறு. அது சிங்க முகம், ஒரு தாய்மை முகமும் நம்ம இராணுவத்துக்கு இருக்குது. இந்த தர்மத்தை சில நேரம் உங்கள் முன்னாடி வீக்னஸாக காமிப்பாங்க. மணிப்பூரில் நடந்த பிரச்சனையில் ஒரு பெண்கள் 3-4 பேர் ஒரு கும்பலாக வந்து நிற்கிறாங்க. 2 பேர் இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்க. ஒரு இராணுவத்தோடைய கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரி கையை எப்படி கட்டிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். இதை வந்து பரப்பினாங்க. என்னென்னா வீக்கான இராணுவம், மோதிஜி 56 இன்ச்சுன்னு சொல்கிறாரு, இதுதான் மோதிஜியோட இராணுவம்.
இவங்கெல்லாம் வந்து செயலற்றவர்கள் அப்படின்ட்டு. என் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி, அதில் இருக்கக்கூடிய தோட்டாக்கள் 30 ஒரு AK-47. அது தவிர 3 மேகசின் என்கிட்ட இருக்கும், மொத்தம் 120. கையில் 4 கையெறி குண்டு, ஒரு பிஸ்டல், 3 மேகசின். நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் காஷ்மீரில் இருக்குது. நான் நினச்சேன் நான் இஸ்ரேலிய இராணுவம் மாதிரி செயல்படணும், இல்லை அமெரிக்க இராணுவம் ஈராக்கில் இருந்த மாதிரி நான் செயல்படணும் அப்படின்னா என்ன வேணால் நான் பண்ணியிருக்க முடியும். என்னோடய வீரர்களும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய வீரர்களும் சரி கிடையாது. பல இடங்களில் நாங்கள் உயிரை விட்டுருக்கோம். அமரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, மேஜர் முகுந்த் வரதராஜன் என்னோட ஜூனியர். அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன், அவங்க எப்படி நான் அந்த படத்தை பார்க்கலாம், அந்த திரைப்படங்கள் பார்க்குறது கிடையாது, பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக எண்ணற்ற உயிர்களை நம்ம விலை கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் ஆகாதுங்க, ஒரு நிமிஷம் ஆகாது. இராணுவம் அப்படின்றது கட்டுக்கோப்பாக கட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தை அவுத்து விட்டீங்க அப்படின்னா நாடும் தாங்காது, காடும் தாங்காது. எத்தனை வருட வரலாறுல எங்கேயாவது ஒரு முறை இந்திய இராணுவத்தோட யாரோ ஒருத்தர் இராணுவ புரட்சி செய்கிறாங்க, ஆட்சியை மாற்றிட்டாங்க. பங்களாதேஷில் பாருங்கள், பாகிஸ்தானில் பாருங்கள், 5 வருடம் ஒரு ஆட்சி கூட இது வரைக்கும் 5 வருடம் கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது பாகிஸ்தானோட சரித்திரத்திலே. அவங்க இராணுவத்தில் யாராவது வந்து கலகம் பண்ணுவாங்க, ஒன்று அவங்க பிரதமரை தூக்கில் போடுவாங்க, இல்லை ஒரு தப்பிச்சு எங்கேயாவது சவுதி ஓடுவார். இந்திய இராணுவத்தை எங்கேயாவது ஒரு நாள் ஒரு இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதுவும் தர்மம் தான். போர் செய்ய வேண்டியது என்னுடைய தொழில், என் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட தொழில். என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னு நீங்கள் இந்திய இராணுவத்தை கேட்டிங்கன்னா அவங்க உறுதிமொழி எடுக்கிறது, என் தாய் நாட்டிற்காக நிலம், ஆகாயம், பூமி, கடல், ஆழ்கடல் எங்கே வேணாலும் போய் என் நாட்டோட இறையாண்மைக்காக. என்னுடைய நாட்டோட இறையாண்மைன்றது யார்? இராணுவ தளபதிக்கு சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யார்? நம்மளை ஜனாதிபதி முர்மு அவர்கள். இதை வந்து கட்சிக்கான இராணுவமாக இன்றைக்கி அதை மாற்றி பேசி இராணுவத்தை வந்து தாக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம பார்க்குறோம். இது நம்ம இராணுவம், இது உங்கள் இராணுவம். மேலேருந்து ஒரு ஆர்டர் வருது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் ஆர்டர் கொடுக்குறார், பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடிங்கன்னு சொல்லி உள்ளே போய் அடித்தோம். நாளைக்கு பங்களாதேஷ்குள்ளே போய் அடிங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதையும் போய் பண்ணுவோம். பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படும் போது இந்திய இராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு எங்கிட்ட கேட்டாங்க. நேரடியாக ஒரு அறியாத வயசு ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், நீங்களாம் எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் ஆகாது, நாமெல்லாம் கிளம்பி இராணுவம் போயிட முடியாது. அதற்கான உத்தரவு இதுதான் நம்ம ஜனநாயகம், இதுதான் நம்மளுடைய மாண்பு.